நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் 10.25 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி கூடுதல் கடனாக இவர்கள் 5 ஆண்டுகள்ல வாங்கியிருக்காங்க. இந்த காசை எங்க இருந்து அடைப்பார்கள்? யாருக்கு எப்படி அடைப்பார்கள்? வெளிநாட்டு நிறுவனங்கள் வருது, அவர்கள்ட்ட வரி வாங்குறீங்க, பொருள் உற்பத்தி செய்யறீங்க, அந்த பொருளை நாட்டு மக்கள் விற்பனை செய்யறீங்க, அதுக்கு வரி வாங்குறீங்க. இந்த வரி வருவாய் உங்களுக்கு போதுமானதா? ஒரு அரசு வருவாயை பெருக்கிறது, தொழில்களை அரசு நடத்தணும். ஆனா அரசு கமிஷன் வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தா அது எப்படி தொழிலாகும்? அரசியலை வியாபாரமாக மாத்திட்டாங்க. அதுதான் நிலைமை. நீங்க டாஸ்மாக் கடை நடத்துற வருமானம் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 50,000 கோடி. அந்த ஆண்டுக்கு 50,000 கோடி வருவாய் போயிருங்கிறதுனால டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. பாலினுடைய சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி வருவாய் வர வேண்டிய ஆடு மாடு மேய்ச்சலை, பால் உற்பத்தியை இவர்கள் புறந்தள்ளிவிட்டு சாராய பொருளாதாரத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள். அதை வைத்து ஆட்சி செய்கிறார்கள் என்றால் நிர்வாக திறன் இவர்களுக்கு இருக்கிறதா? பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடிக்கு நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செலவுகளை செய்யலாம், நலத்திட்டங்களை செய்யலாம், பள்ளிக்கூடங்களை சீரமைக்கலாம், மருத்துவமனைகளை சீரமைக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்யாது இவர்கள் ஆட்சி நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த ஒரு முறை நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு நீங்கள் செலுத்தணும். அவர்கள் சொல்லுவாங்க இலவச அறிவிப்புகள் வரும், ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, 500 1000 எல்லா காசும் கொடுப்பார்கள். ஆனால் நாளைக்கு நமக்கு சோறு இல்ல, நீர் இல்ல, நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவர்கள் களத்துக்கு வந்து போராடுவார்களா? இவர்கள் கூட நிற்பார்களா? இவர்கள் கூட நிற்பார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்களை நம்பி மறுபடியும் வாக்களித்து அடுத்த 5 ஆண்டு காலத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பதுதான். நீங்கள் அதை மறுத்துவிட்டு இல்லைங்க நான் பரம்பரை அங்கேயே போட்டுட்டேன், நான் பரம்பரை இங்கேயே போட்டுட்டேன், எங்களுக்கு 10,000 தான் முக்கியம், எங்களுக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த தலையத்தை மாற்றவே முடியாது. நீங்கள் முதல்ல மாறும். உங்கள் எண்ணத்தில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை முதலில் மாற்றுங்கள். அப்போதுதான் விடிவு பிறக்கும். யார் யாருக்கு வெற்றி பெற செய்யுங்கள். சட்டமன்றத்துக்குள்ள உள்ளே போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் விவசாய சின்னத்தை தான் நீங்கள் தேட வேண்டும். 3 வேளை உணவு உட்கொள்கின்ற நாம் அந்த உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயிக்கு நன்றி கடனாக விவசாய சின்னத்தை, விவசாயத்தை சின்னமாக விவசாயியை ஏந்தி வருகின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. பிரபாகரன் பெயரை சொல்லி மீசையை முறுக்கு, திராவிட சித்தாந்தத்தை அடியோடு நொறுக்கு, தமிழ் தேசியம் முழுவதை நாம் தமிழர் இலக்கு வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ்த்தால் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று நமக்கு போதிக்கிறார் அறிவாசார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நம்மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட சத்து ஒழிவதே மேலானது என்கிறார் அறிவாசார். உங்கள் பிள்ளைகள் எங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த திராவிட இழிவை துடைத்து எறியவே
நாம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வில் ஒன்று கூடி ஒரு புரட்சிகர அரசியல் பெருந்தீயாக இந்த மண்ணிலே பற்றி பரவி வருகிறோம். எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அண்ணல் அம்பேத்கர் 12 காலமாக என் மண்ணின் மக்களுக்கு திணிக்கப்பட்ட துன்ப துயரங்கள், சகிக்க முடியாத மீள முடியாத ஏழ்மை, வறுமை, அளவு கடந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதி தீண்டாமை, கொடுமை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணிய அடிமைத்தனம், கண்முன்னே வள கொள்ளை, சகிக்க முடியாத சாராயம், வேலையின்மை, பசி, பட்டினி, பொறுத்துக்கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், இவை எல்லாவற்றையும் துடைத்து எறிவதற்கு, இந்த அநீதிகளை எரித்து பொசுக்குவதற்கு எமக்கு ஒரு வலிமைமிக்க அரசியலும் அதிகாரமும் தேவைப்படுகிறது. அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அறிவாசான அம்பேத்கர். அதை வாசித்து நேசித்த பிள்ளைகள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கான என்ற நிலைப்பாட்டை கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று முழக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே நிற்கிறோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் 12 காலமாக என் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் இழந்த உரிமைகளை மீட்டவும் காக்கவும் இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து போராடி வருவோம். இங்கே அரசியல் என்பது தன்னலமற்ற உண்மை நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு என்பதை கடந்து அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிற நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு தன்னலமற்ற ஆற்றப்படுகிற ஒரு தொண்டு என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர். இதையெல்லாம் வாசித்து நேசித்தறிந்த பிள்ளைகள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும், இதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல் நிலைப்பாடு என்று அதை கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம். ஆனால் இங்கே இயல்பு நிலையிலே